அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவு திலகம் என்றால் பொட்டு. எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, வெற்றி பெற்று வந்தாலும் சரி, திலகமிட்டு அழைப்பது நம்முடைய மரபு. அதனால தான் பெண்கள் நெற்றியிலும் தனது உச்சந்தலையிலையும் பொட்டு வைத்திருப்பார்கள். திருமணமான பெண்கள், திருமணம் ஆகாத பெண்கள் நெற்றியிலே பொட்டு வைத்திருப்பார்கள். அப்போ இந்த திருமணம் ஆகாத பெண்கள் சுக்கிரனை குறிக்கக்கூடிய ஒரு தன்மை. திருமணம் ஆன பெண்கள் சந்திரனை குழந்தை பெற்றவர்கள் சந்திரனை குறிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த கன்னி குமரியாக இருக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பொட்டு வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணும், அது சிறப்பு. அதே ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாய் அந்த பெண் எத்தனை பொட்டு வைக்கணும், எந்தெந்த இடத்துல வைத்தால் சிறப்பு. இப்படி நம்முடைய பாரம்பரியமாக நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்து வந்த ஒரு விதிமுறை தான் அது. திருமணம் ஆகாத பெண்கள் 3 இடத்துல பொட்டு வைக்கணும். தனது உச்சந்தலையிலையும், கங்காதேவியை நினைத்து தனது உச்சந்தலையிலையும், அதே சமயத்தில் நம்முடைய ஆக்ஞா சக்கரத்தை குறிக்கும் வகையிலே 3வது கண் என்று சொல்லக்கூடிய ஆக்ஞா சக்கரத்தை தனது நெற்றியிலே பொட்டும், நீலகண்டேஸ்வரர் என்று சிவன் ஆழகால விஷத்தை உண்டபோது பார்வதி தேவியார் தனது சங்கை பிடித்த பொழுது அங்கு ஏற்பட்ட தாக்கத்துக்காக அந்த இடத்திலும் திருமணம் ஆகாத பெண்கள் இந்த 3 இடங்களிலையும் பொட்டு வைப்பது சிறப்பு. திருமணம் ஆன பெண்கள் அதே போல் உச்சந்தலையில் கங்காதேவியை நினைத்து கொண்டு ஆக்ஞா சக்கரம் என்று சொல்லக்கூடிய தனது 3வது கண்ணை ஆக்டிவேட் செய்யும் அளவில் நெற்றி பகுதியிலும், தொண்டை குழியிலும், அடுத்து அவர்களுடைய திருமாங்கல்யத்திலும், மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய உச்சந்தலையிலையும் நடுவாவை எடுத்து அந்த வாவில் வச்சுருப்பாங்க. இந்த 5 இடத்துலையும் திருமணம் ஆன பெண்கள் வைப்பது சிறப்பு. அப்போ இந்த குங்குமம் வைப்பது என்பது கண் திஷ்டியை போக்கக்கூடியது. அதனால தான் அந்த காலத்தில் எல்லாமே குங்குமம் வச்சுருப்பாங்க. ஒரு அடையாளம் சொல்லணுன்னா கூட சொல்லுவாங்க, பெரிய பொட்டு வச்சுருப்பாங்கள்ல, அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே மாறி ஒரு புள்ளி அளவில் பொட்டாக வந்துருச்சு. அந்த புள்ளி அளவில் பொட்டு வைக்கும்போது அவர்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. அதே சமயத்தில் அந்த ஆக்ஞா சக்கரத்தில் அந்த ஒரு புள்ளி என்பது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். அதனால தான் ஒரு குறைந்த அளவாவது நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது சிறப்புன்னு சொல்லலாம். மேலும் இதுபோல் தகவல்கள், ஜோதிடம் சார்ந்த கேள்விகள், சந்தேகங்கள் இருப்பின் தொடர்பு கொண்டு கீழே இருக்கக்கூடிய நம்பரில் தொடர்பு கொண்டு பயனுடையன்னு கேட்டுக்கொள்கிறோம். குருவாழ்க, குருவே துணை.